நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளில் 28,000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டுகளில் மூடப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை விட 12 மடங்கு அதிகமாக. இப்படி இந்த காலத்துல நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு நிறைய ஃபண்ட் கிடைச்சாலுமே அவங்களோட சக்சஸ்ஃபுல்லா இந்த கம்பெனியை ரன் பண்ண போக முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லதாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் 80% ஆஃப் த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இன்னும் லாஸ்ல தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா நம்மளுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா பைஜூஸ் கிட்டத்தட்ட 36,963 கோடி ஃபண்ட் கிடைச்சுமே தன்னோட ஃபண்ட்ல 80% ஆஃப் த ஃபண்ட் லாஸ்ல தான் போய்கிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஓலோ, கிரிட், பேடிஎம் இதெல்லாம் இன்னும் லாஸ்ல தாங்க போய்கிட்டு இருக்கு. இப்படி இந்த காலத்துல நிறைய கம்பெனிஸ் ஸ்டார்ட் அப்ஸ் லாஸ்ல போய்கிட்டு இருக்கல. கிட்டத்தட்ட 90s 2000 காலத்துல ஒரு தமிழர் ஒரு சின்ன வில்லேஜ்ல ஸ்மால் அபார்ட்மெண்ட்ஸ் மூலம் 10க்கு 10 ரூம்ல வச்சுக்கிட்டு தன்னோட கம்பெனியை இன்ன அளவுக்கு கிட்டத்தட்ட 8,700 கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனியை ஒரு பைசா கூட வெளியில ஃபண்ட் வாங்காம இவ்வளவு பெரிய ஜாம்பவானை எப்படி உருவாக்கி இருக்காரு. அந்த கம்பெனி ஜோஹோ கார்பரேஷன், அதோட ஓனர் ஸ்ரீதர் வேம்பு தாங்க. அதுவும் எப்படி அப்படின்னா உலக லெவல்ல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் மைக்ரோசாஃப்ட், சேல்ஸ்போர்ஸ் அவங்களுக்கு எதிராக தன்னோட கம்பெனி பயங்கரமா போட்டி போட்டு வேற லெவல்ல கொண்டு நிப்பாட்டிருக்காங்க. அதுவும் இந்தியால உள்ள சென்ட்ரல் மினிஸ்டர் இன்னைக்கு பல பேர் மைக்ரோசாஃப்ட், சேல்ஸ்போர்ஸ், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்புக்கு இதுக்கு ஈக்குவலா அந்த ஜோஹோ கார்பரேஷனோட சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மள இந்தியனோட யூனியன் மினிஸ்டர் இருக்கார்ல அமித்ஷா, அவரோட தன்னோட மெயில ஜிமெயில இருந்து ஜோஹோ மெயிலுக்கு மாத்திட்டாரு அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் ஐடி மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இவர் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட டாக்குமெண்ட்ஸ் பூரா முக்கியமா ஸ்ப்ரெட் ஷீட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இத பூரா ஜோஹோ ஆபீஸ் சூட்டுக்கு ஃபுல்லா மாத்துறதாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜோஹோவோட மெசஞ்சர் ஆப் அரட்டை அது வாட்ஸ்அப்புக்கு பதிலா பயங்கரமா பிரைவசியோட செயல்படுது அப்படி சொல்லிட்டு இருக்காங்களே. அத தன்னோட வாட்ஸ்அப்புக்கு பதிலா இந்தியனோட எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவரும் மாத்திட்டு தான் இப்படி பல சென்ட்ரல் மினிஸ்டர் ஜோஹோ கார்பரேஷன் அவங்களோட சாஃப்ட்வேர், அதாவது இந்தியாவோட மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியா வளர்ந்து வந்துட்டு இருக்க ஜோஹோ கார்பரேஷனோட மற்ற சாஃப்ட்வேர் இப்படி மாத்திட்டு வர்ற நிலையில இந்த கம்பெனி ஜோஹோ கார்பரேஷன் எப்படி உருவானது, அதோட பிசினஸ் மாடல் என்ன, அதை பத்தி தான் ஃபுல் கேஸ் ஸ்டடி பார்க்க போறோம். அதுவும் முக்கியமா ஸ்ரீதர் வேம்பு அவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 50,000 கோடி எப்படி இந்த பிசினஸ் ரன் பண்ணி இவ்வளவு ஏர்ன் பண்ண முடிஞ்சது அதையும் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஜோஹோ கார்பரேஷன் முத எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1996லங்க. அப்ப இருந்த காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா .com பூம் பீக்ல இருந்த காலகட்டம். அதுக்கப்புறம் 1990லயும் 2000லயும் இந்த .com பூம் வேற லெவல்ல மக்கள்கிட்ட ரீச் ஆகி இருந்தது. நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் இதுல பயங்கரமா R&D பண்ணி வேற லெவல்ல ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டாங்க. ஈவன் சொல்ல போனா அப்படின்னா அமெரிக்கா ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய கம்பெனிஸ் ப்ராஃபிட் பண்ணாம லிஸ்ட் பண்ணப்பட்டது. அதனால அமெரிக்காவோட நாஸ்டாக் கிட்டத்தட்ட 400% பீக்ல இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே சேம் டைத்துல இந்தியாவுல சென்னையில ஒரு ஸ்மால் அபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 10க்கு 10 ரூம்ல தான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் அட்வென்ட் நெட். இதுல 3 பேர் ஸ்டார்டிங்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அது யாரு அப்படின்னா சேகர், டோனி அண்ட் குமார். இந்த மாதிரி ஒர்க் அப்படின்னா நெட்வொர்க் சம்பந்தமான ஒர்க், நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்க. அப்படி என்ன நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப 100 பேர் ஒர்க் பண்ற ஒரு கம்பெனில எல்லாருக்குமே கம்ப்யூட்டரும் கனெக்ட் பண்ணிருக்கணும். அதே டைம்ல ஒரு 15 வைஃபை கனெக்ட் ஆயிருக்கும், ஒரு 5 சர்வர் கனெக்ட் ஆயிருக்கும், பிரிண்டர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். இதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம போய் செப்பரேட்டா செக் பண்ண முடியாது. ஆனா இவங்க யூஸ் பண்ண நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரே மானிட்டர்ல எந்த சிஸ்டத்துல எங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி சில ரவுட்டர்ஸும் 20 Mbps ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கும். அதை திடீர்னு 10 Mbps ஸ்பீட் கம்மியானாலும் நம்ம போய் டைரக்டா செக் பண்ண அவசியம் இல்ல. ஒரே மானிட்டர்ல முறை எந்த ரவுட்டர்ஸ்ல ப்ராப்ளம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இவங்க 3 பேரும் சென்னையில ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆனா இவங்களோட சாஃப்ட்வேர் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட சாஃப்ட்வேரை நிறைய இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியல. முக்கியமா மார்க்கெட்டிங் பிரச்சனை. அப்பதான் அமெரிக்கால அப்ப ஒர்க் பண்ணிக்கிற ஸ்ரீதர் வேம்புக்கு கால் பண்ணி பேசி இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எங்கள்கிட்ட சாஃப்ட்வேர்ல சூப்பரா இருக்கு, ஆனா அதை நிறைய கிளைண்ட்ஸ்ல போய் ரீச் பண்ண முடியல, அந்த அளவுக்கு எங்களால எபிலிட்டி இல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீதர் வேம்பு ஷாக்கிங்கா அமெரிக்காவுல ஜாப்பை குவிட் பண்ணிட்டு சென்னை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுலயும் முக்கியமா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல
ஹெட்டா இருந்து இவர் இந்த சாஃப்ட்வேரை தன்னோட அமெரிக்க நண்பர்கள் மூலம் அங்க உள்ள கிளைண்ட்ஸை பிடிச்சி அவங்ககிட்ட சேல்ஸ் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இதன் மூலம் வந்து அமெரிக்கால இருந்து நிறைய கிளைண்ட்ஸ் இவங்களோட சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அங்கேயும் வந்து ஸ்ரீதருக்கு அவங்களோட கிளைண்ட்ஸ் ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, உங்களோட சாஃப்ட்வேர் சூப்பரா இருக்கு, பக்காவா இருக்கு. ஆனா அதுல என்ன அப்படின்னா, நாங்க இதே சாஃப்ட்வேர் அமெரிக்கால வந்து இதை விட 10 மடங்கு வந்து எங்கிட்ட வந்து செல் பண்றாங்க. 10 மடங்கு நாங்க அவங்ககிட்ட வாங்குறோம். ஆனா நீங்க வந்து ரொம்ப கம்மியாவே வாங்குறீங்க அப்படின்ட்டு வந்து ஸ்ரீதர்ட்ட அட்வைஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க மட்டும் இல்லாம இதே மாதிரி நிறைய கிளைண்ட்ஸும் வந்து உங்களோட சாஃப்ட்வேரை 10 மடங்கு அதிக விலைக்கு வாங்குறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீதர் அவர்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓஹோ, அப்பனா இங்க வந்து ப்ராடக்ட் பிரச்சனை இல்ல, செல்லிங் பிரைஸ் தான் பிரச்சனை. ப்ராடக்ட் நல்லா இருந்தாலுமே செல்லிங் பிரைஸ் வந்து அதிகமா இருந்தா தான் வந்து அதுக்குன்னு தனி சிறப்பு மதிப்பு இருக்கும் அப்படின்னு அந்த கோணத்துல யோசிச்சு இனிமேலே 10 டைம்ஸ் அதிகமான பேயை வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரைஸ் ஆர்பிட்ரேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால ஒரு ரூம் வாடகைக்கு எடுக்க கிட்டத்தட்ட 10 லட்சம் ஆச்சு அப்படின்னா அதே 10 லட்சத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு பெரிய பில்டிங்கே வந்து நம்ம லீஸ்க்கு எடுத்துக்கலாங்க. அமெரிக்கால ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்றதுக்கு $1000 ஆகலாம். அதே ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் மேக் வந்து $200 தான். $200 நம்ம மேக் பண்ணி கிட்டத்தட்ட $400 வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஆனா $1000 அமெரிக்கால வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து பில்ட் பண்ணி $1100 தான் விற்க முடியுமே தவிர மறுபடியும் இந்தியா லெவலுக்கு $400 வந்து விற்க முடியாது. வித்தம்னா கடுமையான நஷ்டம் வந்து அந்த ப்ராடக்ட் மேக் பண்ண கம்பெனிக்கு ஏற்படுங்க. இந்த பிரைஸ் ஆர்பிட்ரேஜை யூஸ் பண்ணி தான் பல ஜாமான்களான இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ இவங்கெல்லாம் வந்து பல $1 பில்லியன் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே தான் வந்து ஸ்ரீதர் வேம்பு இந்த பிரைஸ் ஆர்பிட்ரேஜை யூஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி வர்றதுக்கு ஒரு காரணம், முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். இப்படி வளர்ந்து வந்துகிட்டு இருக்கையில பல இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்ரீதர் வேம்புவை பார்த்து நாங்க உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம், கிட்டத்தட்ட வந்து 50 கோடி, அந்த காலத்திலே 50 கோடி வந்து 500 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்றதா வந்து சொன்னாங்க. இதுல ஷாக்கிங் என்ன அப்படின்னா, ஸ்ரீதர் வேம்பு வந்து எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்க. அதுக்கு முக்கிய காரணம், இன்னொரு காரணம் என்ன தெரியுமா, முன்னாடி வந்து ஒரே ஆபீஸ்ல இருந்து ஒரே மானிட்டர்ல இருந்ததா அவங்களோட பிரச்சனை, அந்த நெட்வொர்க்கிங் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூயார்க்லயும் லாஸ் ஏஞ்சல்ஸ்லயும் சிகாகோலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம சென்னையில உள்ள ஒரு ரூம்ல இருந்துகிட்டே நெட்வொர்க்கிங் மூலம் வந்து, அதாவது இன்டர்நெட் பூம் ஆன காலனால மூலம் வந்து நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாங்க. இப்படி வளர்ந்துகிட்டு வரையில தான் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து நாங்க உங்க கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லல ஸ்ரீதர் வேம்பு இல்ல நாங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றது ஷாக்கிங்கான ஒரு பதில சொல்லிட்டாருங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்டரை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களால ஃப்ரீயா செயல்பட முடியாது. அவங்க சொல்ற சில ரெஸ்ட்ரிக்ஷன் படி தான் நம்ம செயல்பட வேண்டியது இருக்கும். ரெண்டாவது வந்து இவர் லாங் டேர்ம் அந்த கம்பெனியை கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. ஏன் அப்படின்னா இன்வெஸ்டர் உள்ளுக்கு வந்துட்டாங்களே 5 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது இவங்க எந்த விதத்திலையும் வந்து ஃப்ரீடமா செயல்பட முடியாது. அந்த ஒரே காரணத்துக்காக ஃபியூச்சரை நினைச்சு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்க. அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு வரை வந்து ஒரு பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரே கம்பெனி வந்து ஜோகோ தாங்க. சரி, இவங்களோட கம்பெனி எப்ப வந்து பயங்கரமா பூம் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த .com பபுள் வந்து ஏற்பட்டதுங்க. அப்ப நிறைய பேத்துக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துமே வந்து ப்ராஃபிட்டா செயல்பட முடியலங்க. நிறைய ஜாப் லாசஸ் நடந்தது. நிறைய கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துமே இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. நிறைய கம்பெனி வந்து பேங்க்ரப்சி அடிச்சுங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த அட்வான்டேஜ் ஸ்ரீதர் வேம்புவோட கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 150 கிளைண்ட்ஸ் இருந்தவங்க வெறும் 3 பேர் தாங்க போனாங்க. அந்த டயத்தில் கூட வந்து நாஸ்டாக் வந்து 77% வந்து கீழே விழுந்துருது. அப்ப கூட வந்து அட்வான்டேஜ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது. சொல்ல போனா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இவங்களோட கம்பெனியை தேடி வந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது வந்து இன்வெஸ்ட் மூலம் வந்து ஃபண்டை வந்து கலெக்ட் பண்றதை விட தான் ஏர்ன் பண்ணதை வச்சே அதன் மூலம் R&D பண்ணி ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது தான் வந்து எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டா இருக்கணுங்கிறத வந்து இந்த இடத்துல ஸ்ரீதர் வேம்பு வந்து உறுதிப்படுத்திட்டாருங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு 3 வருஷத்துல வந்து இந்த ஜோகோ கம்பெனி வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 crore ஏர்ன் பண்ற அளவுக்கு வந்து பெரிய கம்பெனியா வளர்ந்துருச்சுங்க. இவ்வளவு வளர்ச்சிக்கு வந்து முக்கிய காரணம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை சொல்லாங்க. அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜ் இன்ஜின். இந்த மேனேஜ் இன்ஜின் மூலம் வந்து ஜோகோ வந்து பல $1 பில்லியன் கம்பெனியை வந்து மாற்றதுக்கு முக்கிய காரணங்க. இப்போ எல்லாரும் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாங்க, இந்த ஒரு ப்ராடக்ட் மேனேஜ் இன்ஜின் சொல்றீங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த மேனேஜ் இன்ஜின் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய டிக்கெட் புக்கிங் வெப்சைட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேக் மை ட்ரிப், ஈஸி மை ட்ரிப் இந்த மாதிரி வெப்சைட்
வெப்சைட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக வந்து ஃப்ளைட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணுறோம் அப்படின்னம்னா ஒரு 100 சீட்டில் உள்ள ஃப்ளைட்டோட டிக்கெட் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் எண்டில் வந்து இந்த டிக்கெட் புக் பண்ணதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்கல்ல, இதை வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் அந்த காலத்தில் வந்து பயங்கரமாக திணறிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, 2000 ஃப்ளைட்ஸ் ஒரு நாளைக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரே கிளிக்கு மூலம் கிட்டத்தட்ட வந்து இந்த டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு வந்து பயங்கரமாக வந்து இந்த ஜோஹோ கார்பரேஷன் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா ஒரே ஒரு கிளிக்கு மூலம் வந்து தனக்கான டிக்கெட்டு, அதுக்கடுத்து அது பேமெண்ட்டு, அந்த பேமெண்ட் மூலம் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட்டு எல்லாமே வந்து சால்வ் பண்ணுற முக்கியமான வேலையை தான் வந்து இந்த மேனேஜ் இன்ஜின் அப்படிங்கிற வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணுச்சுங்க. இது மூலம் தான் வந்து பல பில்லியன் டாலர் வந்து ஜோஹோவுக்கு வந்து ஹெல்ப் ஆச்சுங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸுக்கும் இதே விஷயத்தை வந்து ஒரே டேஷ்போர்டில் கொண்டு வரணும். இன்னைக்கு நிறைய பார்த்துருப்போம், ஒரே கிளிக்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து ட்ரெயின் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, பஸ் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஏன் தியேட்டர் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம புக் பண்ணிடுறோம். இதே ப்ராசஸை தான் வந்து ஜோஹோ வந்து கிட்டத்தட்ட வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸில் வந்து நிறைய கிளைண்ட்ஸை வர வச்சு இவ்வளோ பெரிய ஜாம்பவானா உருவாயிருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துல டவுட் வரலாம், இந்த அட்வான்ஸ் நெட் எங்கே வந்து ஜோஹோ கார்பரேஷனாக மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பேக் 2000ல வந்து இந்த இன்டர்நெட் வந்து பயங்கர பூமா இருந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் உள்ள நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து இவங்களோட சாஃப்ட்வேர் டூல்ஸ் தேவைப்படுதுங்க. அப்போ தான் வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 கோடி மதிப்பு வந்து பயங்கரமாக ப்ராஃபிட் பண்ணி அந்த இடத்துல தான் வந்து இந்த ஜோஹோ கார்பரேஷன் உருவ ஆரம்பிச்சதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜோஹோ CRM, ஜோஹோ புக்ஸு, ஜோஹோ ரைட்டர், ஜோஹோ ஒன் அப்படின்ட்டு நிறைய டூல்ஸ் வந்து நிறைய கிளைண்ட்ஸ்க்கு கொடுத்து அது மூலம் தான் வந்து இந்த ஜோஹோ கார்பரேஷன் உருவாச்சுங்க. அது எப்படி நடந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் சூட்னு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது மூலம் தான் நடந்துச்சு. அதில் என்னன்னு இப்போ விளாவரியாக பார்த்தோம் அப்படின்னா ஜோஹோ புக்ஸ்னு ஒன்று பார்த்தோம்ல, அது வந்து அக்கௌண்டிங்க்கு யூஸ் பண்ண பார்த்தாங்க. ஸோ ஜோஹோ இன்வென்ட்ரின்னு ஒன்று பார்த்தோம்ல, அது வந்து ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. அடுத்து ஜோஹோ கேம்பெயின் வந்து மார்க்கெட்டிங்க்கு. அடுத்து ஜோஹோ CRM அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்கு. இப்படி வந்து பல டூல்களும் வந்து யூஸ் பண்ணப்படுதுங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜோஹோ சோசியல்னு ஒன்று இருக்கு. அது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டாகிராமில் இருந்துகிட்டே ஒரு குறிப்பிட்ட பேக்கரியில் உள்ள ஒரு பொருளை ஆட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஜோஹோ சோசியல் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேக்கரியில் நீங்க சொன்ன பொருள் இருக்குதா, அப்படி இருந்தது அப்படின்னா அது ஸ்டாக்ஸ்ல செக் பண்ணிட்டு அது வந்து உங்களோட பிளேஸுக்கு கரெக்டாக வந்து அனுப்பி வைக்கிறது. அனுப்பி வைத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேமெண்ட்டை வாங்குறது, அதை ரிசீவ் பண்ணுறது. இது வந்து அந்த பேக்கரிக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து மேனேஜ் பண்ணுறது. இப்படி எல்லாமே வந்து அந்த ஜோஹோ சோசியல் மற்ற ஜோஹோ டூல்ஸ் மூலம் யூஸ் பண்றாங்க. இவங்க மட்டும் தான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ், மைக்ரோசாஃப்ட் இப்படி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பண்றாங்க. ஆனா இவங்க அதுலயும் ஒரு தந்திரத்தை யூஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ், மைக்ரோசாஃப்ட் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ்க்கு வந்து சாஃப்ட்வேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த டூல், அதாவது இன்டர்நெட் வந்து பூம் ஆகிட்டு இருக்க டயத்துல வந்து இந்த டூல் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் பிசினஸ்மேன்ஸ்க்கு நிறைய தேவைப்படுது. அவங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் பிரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள வந்து இவங்களுக்கு கிளைண்ட்ஸா மாற்றி அவங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்து இவங்க இந்தியா மட்டும் இல்ல உலகம் பூரா கிட்டத்தட்ட வந்து இந்த ஜோஹோ அப்படிங்கிறது 160 கண்ட்ரீஸ்ல வந்து இவங்களோட இந்த ஜோஹோ சாஃப்ட்வேரை யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மற்ற பெரிய ஜாம்பவான்கள் சொன்னோம்னா மைக்ரோசாஃப்ட், சேல்ஸ் ஃபோர்ஸ் இவங்களோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கு சில பேரை வந்து இவங்க ஹையர் பண்ண வேண்டி இருக்கு. ஆனா அந்த ஜோஹோவோட சாஃப்ட்வேரை யார் வேணாலும் யூஸ் பண்றாப்ல ரொம்ப சிம்பிளா இருந்தது. அதுதான் இவங்களோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் வந்து இந்த கம்பெனி வந்து இவ்வளவு பெரிய வளர்ச்சி கண்டது அப்படின்னு தாங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமங்க இவங்க வர்ற ப்ராஃபிட்ல முக்காவாசி வந்து R&D தாங்க யூஸ் பண்றாங்க. இதே மற்ற கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30% வந்து மார்க்கெட்டிங்க்கும் ஒரு 17% தான் வந்து R&Dக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஜோஹோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க முக்காவாசி கிட்டத்தட்ட 60% வந்து R&Dக்கும் மீதி இருக்க ஒரு 20% வந்து மார்க்கெட்டிங்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதனால என்ன தெரியுது அப்படின்னா இவங்க R&Dல பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணி தன்னோட கம்பெனியை வேற லெவலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கும் வந்து பல ஜாம்பவான்கள் உலக நாடுகளில் இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு வில்லேஜ் மூலையிலிருந்து வந்து கிட்டத்தட்ட ஸ்ரீதர் வெம்பு அவர்கள் ஜோஹோ கார்பரேஷனை இன்னைக்கு 50,000 கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனியை மாத்திருக்காரு அப்படின்னம்னா உண்மையிலே இவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாங்க. இதுல முக்கியமா ஸ்ரீதர் வெம்பு 2 விஷயம் பண்ணார். ஒன்னு வந்து யார்ட்டையுமே இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிடவே கூடாது. ஏன் அப்படின்னம்னா லாங் டேர்ம் பிசினஸ்ல ஃப்ரீடமா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று வந்து தான் சம்பாதிக்க பணத்தெல்லாம் முக்காவாசி R&D போட்டதுனால தான் வந்து இவங்க கம்பெனி இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுதுங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்கள்.